ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னா என்னன்னே தெரியாம ஏகப்பட்ட பேர் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ பார்க்கறவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இன்னொரு விஷயம், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர விஷயம் ஒன்னொன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு நம்ம இப்ப எல்லாம் ஸ்டேட்டஸ் போட்டுருக்கோம்ல, அது எதனால வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அதுலயே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். எல்லா கண்ணும் ரஃபா அப்படின்ற ஒரு இடத்து மேல இருக்குது. அதாவது ரஃபானா ஒரு இடத்தோட பேர், அதாவது ஒரு பகுதியோட பேர். இஸ்ரேல் நாட்டோட எண்டுல இருக்கிற ஒரு பகுதி, ஓகேவா? அது பேர் தான் வந்து ரஃபா. அங்க இருந்து இப்போ வந்து உலக நாடுகள் பண்ண வேணாம்னு சொல்லியும் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமை வந்து பாத்தீங்கன்னா இங்க நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பேச போறோம். இப்போ வளவளன்னு இழுக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அதாவது இஸ்ரேலோட ஒரு எண்டில் தான் பாத்தீங்கன்னா காசா அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அது வந்து ஒரு கண்ட்ரி கிடையாது, அது வந்து ஒரு பகுதி. அந்த இஸ்ரேலோட ஒரு லாஸ்ட் எண்டு, இஸ்ரேலோட லாஸ்ட் இல்ல, அந்த கடலோர ஒரு பகுதி வந்து காசா அப்படின்ற ஒரு இடம், ஓகேவா? இதுல இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா, காசா அப்படின்ற ஒரு பகுதியோட நார்த் சைடு வந்து ஒரு அட்டாக் நடத்திருக்காங்க. அந்த அட்டாக் நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லியிருக்காங்க, ஹமாஸ் அமைப்பு வந்து இங்க இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது, அதனால நாங்க அட்டாக் பண்ண போறோம், நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, காலி பண்ணிட்டு போயிடுங்க, அதாவது இந்த இடத்தை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் தான் அங்க இருந்த காசாவோட மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த காசாவோட சென்டர் பகுதி, அதாவது சவுத் சைடு போகாம சென்டர் பகுதிக்கு வந்திருக்காங்க. அந்த அட்டாக் நடக்கக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது வந்து போர் விமானம், அது மாதிரி வந்து ஒரு பெரிய பெரிய கன்லாம் வச்சு வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து அப்பாவே இறந்து போயிருக்காங்க. இப்போ நார்த் சைடுல இருந்த காசாவோட மக்கள்லாம் வந்து சென்டருக்கு வந்துட்டாங்க. அதாவது ஒரு எண்டுல இருந்து சென்டர் வந்து பகுதியா வந்துட்டாங்க. ஏன்னா அங்க வந்து அட்டாக் பண்றாங்க, சோ அதனால அங்க இருக்க முடியாது அப்படின்றதுக்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பலி கொடுத்ததுக்கு அப்புறம் சென்டருக்கு வந்திருக்காங்க, ஓகேவா? மறுபடியும் இஸ்ரேல் நாடு என்ன பண்ணிருக்காங்கன்னா, மறுபடியும் போயிட்டு சென்டரா இருந்த காசா மக்களை மறுபடியும் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹமாஸோட தலைவர்கள்லாம் இருக்கிறதா வந்து எங்களுக்கு தகவல் வந்துச்சு, அதனால தான் நாங்க வந்து இங்க அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அப்பாவே இறந்து போயிருக்காங்க. இந்த ஒரு அட்டாக் இப்ப மட்டும் இல்ல, இப்ப ரீசெண்டா நம்ம பேசுறதுனால மட்டும் இது வெளியில தெரியல, கடந்த ஒரு வருட காலமா இந்த ஒரு அட்டாக்ன்றது நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமும் கூட வந்து சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து சவுத் சைடு போயிடுங்க, அது கொஞ்சம் சேஃபஸ்டான ஏரியா, நாங்க வந்து அந்த சைடு வந்து அட்டாக் நடத்த மாட்டோம், சோ நீங்க பொதுமக்கள் என்ன பண்றீங்க, கிளம்பி சவுத் சைடு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி காசாவோட மக்கள் எல்லாருமே கிளம்பி சவுத் சைடு, அந்த இடத்தோட பேர் தான் ரஃபா, அந்த ரஃபா அப்படின்ற ஒரு இடத்துல போயிருக்காங்க. இப்போ காசால இருந்து கிளம்பி வந்த மக்கள் எல்லாருமே சவுத் சைடுல ரஃபாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, ஓகேவா? இப்போ வந்து அவங்களுக்கு வந்து போட்டுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ் இல்ல, ஒரு நாள் போட்டுக்கு சாப்பாடு இல்ல, ஒரு நாள் ஃபுல்லா தங்கறதுக்கு ஒரு இடம் கூட இல்ல. அதனாலதான் வந்து எல்லாருமே வந்து ஒரு டென்ட் போல கட்டி வந்து கடல் ஓரத்துல டென்ட் போல கட்டி அங்க வந்து இருந்திருக்காங்க. அதாவது கடல் ஓரம்னா அங்க மட்டும் இல்ல, அந்த சைடுல ரஃபா அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ளார டென்ட் போல கட்டி இருந்திருக்காங்க. அதனாலதான் நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டா நம்ம ஸ்டேட்டஸ் போட்டுருப்போம் அந்த போட்டோ வந்து பாத்தீங்கன்னா டென்ட் போட்டு தான் ஒரு இமேஜ் வந்து இருந்திருக்கும். அந்த இமேஜ் என்ன இமேஜ்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து ஒரு அனிமேட்டட் ஒரு இமேஜ், ஓகேவா? அட்டாக் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சு வச்சுட்டு நைட்டோட நைட்டா போர் விமானங்கள் மூலமா வந்து குண்டு போட்டிருக்காங்க. அந்த ஒரு அட்டாக்லயும் ஆயிரக்கணக்கான பேர் எரிஞ்சே செத்து போயிருக்காங்க. அதாவது நைட்டோட நைட்டா குண்டு போட்டா எப்படி இருக்கும், ஃபுல்லா ஃபயர், அந்த குண்டுல வந்து அந்த இருந்த டென்ட் எல்லாமே எரிஞ்சு அப்படியே செத்து போயிருக்காங்க. கடைசியில அவங்களோட சாம்பல் மட்டும் தான் மிஞ்சுது. இதுக்கு அப்புறம் தான் ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நேஷனல் நியூஸா வந்து பேசப்பட்டு வந்துச்சு. ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் பாத்தீங்கன்னா, எல்லா உலக நாடுகளுமே ரஃபா வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது இஸ்ரேல்காரங்க வந்து அங்க வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்றத நாங்க வந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம், சோ டோன்ட் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா தான் வந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டேட்டஸ் போட்டுருக்கோம். பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து நைட்டோட நைட்டா வந்து குண்டு போட்டாங்க, எதுக்கு மக்கள் எல்லாரும் எரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அவங்க சொல்ற ஒரு சில்லியான ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ் இயக்கத்துல இருந்து ஒரு 2 முக்கியமான தலைவர்கள் மக்களோட மக்களா ரஃபால தான் இருக்காங்க, அதனாலதான் நாங்க அப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்லியான ஒரு ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா உலக நாடுகள் ஃபுல்லா பேசப்பட்டு ஒரு இன்டர்நேஷனல் நியூஸா பேசப்பட்டது அப்புறம் இதுக்கப்புறம் நாங்க அதை வந்து இனிமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளவு அடிக்கிறாங்க, இவ்வளவு அட்டாக் பண்றாங்க, இவ்வளவு ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் அப்பாவே இறந்து போயிருக்காங்க, இவங்க ஏன் வந்து ரஃபா விட்டு வெளியில வராம அங்கேயே இருக்காங்க, இன்னமும் அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க, எதுக்கு இருக்காங்க, மொத்தமா விட்டு வெளியே வந்துடலாம்ல, எங்கேயாச்சும் வந்து எஸ்கேப் ஆயிடலாம்ல பொதுமக்கள் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம், ஒரு டவுட் இருக்கும். ஏன் அவங்களால வெளியில வர முடியலன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சைடு ஃபுல்லாவே கடல், ஓகேவா? ஒரு சென்டர்ல ஒரு கோடு, மேல வந்து இஸ்ரேல் இருக்காங்க, கீழே வந்து எகிப்து இருக்காங்க. அந்த இஸ்ரேலோட ஒரு எண்டுல தான் காசா அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். காசால இருந்து போகணும்னா ஒன்னு கடல் சைடு தான் போகணும், அப்படி இல்லனா இஸ்ரேலுக்குள்ளே தான் வந்தாகணும். அப்போ இஸ்ரேல் உள்ளார வந்தா அட்டாக் பண்ணுவாங்க, ஓகேவா? இப்போ நீங்க கேட்கலாம், சரி இஸ்ரேல் சைடு தான் போக முடியாது, சி சைடும் போக முடியாது, சரி எகிப்து சைடு வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அதுலதான் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த எகிப்து நாட்டுல இருந்து
எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, தாண்டவே முடியாத அளவுக்கு வந்து ஒரு மதில் சேவரை கட்டிட்டு அதுல ஃபுல்லா வந்து கரண்ட் வச்சு விட்டுருக்காங்க. உங்க நாட்டு பிரச்சனையில எங்களை உள்ள ஈத்து உள்ள விட்டுறாதீங்க, அதாவது உங்க பிரச்சனை எங்களுக்கு எதுக்கு அப்படின்றதுக்காக மதில் சேவர்லாம் கட்டி விட்டுச்சுட்டு அதுல வந்து கரண்ட் வச்சு விட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த சைடும் போக முடியல, அந்த சைடும் போக முடியல, சி சைடு அதாவது கடல் இருக்கிற சைடும் போக முடியல. அப்போ வந்து சுத்தி சுத்தி அங்கேதான் இருந்தாகணும், வெளியில வர்றதுக்கு வேற வழியே இல்ல. உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேல் கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு தூரம் நீ பண்ணதெல்லாம் போதும், கொஞ்சமாச்சும் அவங்கள வாழ விடு, இதுக்கப்புறம் வந்து அது மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க. அதாவது ஆல் ஐஸ் ஆன் ரஃபா, நாங்க எல்லாரும் ரஃபாவை வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கோம்ல. இதுக்கு தான் இஸ்ரேல் நாட்டுல இருக்கிறவங்க வந்து அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேர் வில் யுவர் ஐஸ் கோ ஆன் அக்டோபர் 7, அதாவது உங்க ஐஸ்லாம் வந்து அக்டோபர் 7 அன்னைக்கு எங்க போச்சு அப்படின்ற மாதிரி இன்டர்நெட்ல ஒரு கொஸ்டின் ஒன்று வந்து கேட்டிருக்காங்க. அக்டோபர் 7 அக்டோபர் 7ல என்னாச்சுன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். அக்டோபர் 7ல என்ன பண்ணிருக்காங்க, காசால இருந்து ஹமாஸ் இயக்கம் என்ன பண்ணிருக்காங்க, இஸ்ரேல் புகுந்து சுமார் 1300 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அதே போல ஒரு 300 பேரை வந்து பிணை கைதிகளா வந்து புடிச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு தான் இப்ப இஸ்ரேல் நாட்டுக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, போன் பண்ணாங்கல்ல அப்பெல்லாம் வந்து நீங்க எங்க போனீங்க, ஏன் ஸ்டேட்டஸ் போடல, ஏன் இது வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ ஆக்கல, அதுக்கு பழி வாங்கறதா இப்போ நாங்க பண்றோம். இந்த ஒரு விபத்துல இந்த ஒரு அட்டாக்ல காசால இருக்கிற பப்ளிக் வந்து இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி செத்தாலும் சரி எனக்கு அது பிரச்சனை கிடையாது, ஆனா வந்து அந்த ஹமாஸ் இயக்கத்தை வந்து ஃபுல்லா நாங்க அழிக்கிற வரைக்கும் நாங்க அடங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அட்டாக்ல நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து உலக நாடுகள் எல்லாமே வலியுறுத்தி அவ்வளவு பிரஷர் கொடுத்து இதுக்கப்புறம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட நேற்று போயிட்டு ரஃபால வந்து பாத்தீங்கன்னா வந்து குண்டு போட்டிருக்காங்க. இது ஒரு ரீசன் வந்து இஸ்ரேல் என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ் இயக்கத்துல இருக்கிறவங்க அந்த ரஃபாவோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்காங்க, ஒரு டனல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வந்துச்சு, அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அதனால தான் நாங்க வந்து அட்டாக் பண்றோம், நாங்க வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ஹமாஸ் இயக்கத்தை தான் அட்டாக் பண்றோம், அவங்களுக்கு தான் குண்டு போடுறோம், அது வந்து மேல இருக்கிற மக்கள் வந்து அதுல வந்து பேனிக் ஆனாலோ செத்தாலோ உயிரோட இருந்தாலும் எனக்கு அது பிரச்சனை இல்ல, பட் வந்து நாங்க வந்து ஹமாஸ் இயக்கத்தை அழிச்சு ஆவோம் அப்படின்றத ரொம்ப தெளிவா இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறவங்களுக்காக வந்து நான் வந்து குண்டு போடுறேன், மேல இருக்கிற வந்து மக்கள் செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி போட்டுமே அப்படி வந்து அட்டாக் பண்ணியுமே அதுல இருந்து ஒரு 45 மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா வந்து எரிஞ்சே செத்து போயிருக்காங்க. இதை பண்ணாத அப்படின்னு சொல்லியும் முக்கியமா அவங்க வந்து பண்றதுக்கான ஒரு முக்கிய சப்போர்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து அமெரிக்கா வார்ல, அதாவது அந்த ஒரு அட்டாக்ல அந்த நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல, அதை நான் வந்து கண்டுக்க மாட்டேன், எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜோ பைடன் வந்து சொல்லியிருக்காரு. அதே அமெரிக்கால இருந்து பழைய பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து இப்ப அது கேட்டனா கரெக்டா இருக்குமா, அவருக்கு ஓட்டு போட்டு அவரை வந்து ஃபீல்ட்ல இருந்தாருன்னா அவர் கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இவரு கூட பரவாயில்ல, அதாவது ஜோ பைடன் கூட பரவாயில்ல. ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு நடுவுல அமெரிக்கால வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது கொஞ்சம் இப்ப நம்மள போல பேசுறவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க வந்து ஒரு போராட்டம் ஒரு அவேர்னஸ் மாதிரி கிரியேட் பண்ணி இங்க அப்படி நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. இதுலதான் வந்து பழைய பிரசிடென்ட் இருக்கார்ல ட்ரம்ப், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, என் நாட்டு உள்ளார இருந்துட்டு அந்த நாட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸோ ஒரு ஸ்டோரியோ இல்ல அதை பத்தின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தா கூட அப்படி பண்றவங்கள என் நாட்டை விட்டு நான் வெளியில அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சுமார் ஒரு 6 லட்சம் பேர் இருப்பாங்க. அதுல இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல ஒரு ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டாங்க, இந்த அட்டாக்ல ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு மொத்தமா எவ்வளவு பேர் வந்து இறந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சுமார் 40,000 பேர் வந்து அந்த அட்டாக்ல மட்டும், அதாவது இஸ்ரேல் நடத்தின அட்டாக்ல மட்டும் காசால இருந்து மொத்தம் 40,000 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த அட்டாக்ல காயப்பட்டவங்க சுமார் 2 லட்சம் பேர் இருக்காங்க. இதுக்கு நடுவுல இந்த காசால ரஃபால இருந்து அட்டாக் வாங்குறவங்க அதாவது பேனிக் ஆகிற பீப்பிள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பாலஸ்தீனியன் மக்கள். இஸ்ரேல்ல இருக்கிற ஒரு சிட்டிசன், அதாவது பாலஸ்தீனியன்ல இருந்து இஸ்ரேலுக்கு போயிட்டு அங்கே தங்கி அங்க ஒரு சிட்டிசன்ஷிப்பே வாங்கினது அங்க இருந்த ஒரு பொண்ணு அங்க அட்டாக் வாங்குறது அதாவது பேனிக் ஆகுறது தான் இனத்தை சேர்ந்தவங்க பாலஸ்தீனியன் மக்கள் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க, ரஃபாவை வந்து காப்பாற்ற சொல்லி. இனத்தை சேர்ந்தவங்க மக்கள் வந்து அங்க வந்து பேனிக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டதுக்கான ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த நாட்டுல இருந்த இஸ்ரேல் நாட்டுல இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, அந்த பொண்ணை வந்து கண்ணை கட்டி கையில ஹேண்ட் காஃப் போட்டு அதாவது கை விலங்கு போட்டு நடு ரோட்ல வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க அந்த இஸ்ரேல் நாட்டு கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் தான் பண்றாங்க. அப்படி ஆதரிச்சாலும் அதே நாட்டுல வந்து எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த எதிர்கட்சி வந்து இப்ப என்ன வந்து சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவங்க அரஸ்ட் பண்ணிட்டு போன நம்ம மக்களையும் சேர்த்து தான் இப்ப நீங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஹமாஸ் இயக்கத்தோட வீக் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரானோட பிரசிடென்ட் தான். ஈரானோட பிரசிடென்ட் வந்து முன்னாடி இருந்தப்போ ரொம்பவே அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்தாரு, அவங்களுக்கு ஒரு பேக் போனா இருந்தாரு. இப்போ வந்து ரீசெண்டா அவர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ்ல இறந்து போயிட்டாரு. அவர் இல்லாததால தான் வந்து அவங்க வந்து ஹமாஸோட இயக்கத்துக்கு ஒரு பெரிய வந்து பேக் டிராப்பா போயிடுச்சு. அமெரிக்கால இருக்கிற யாருமே வந்து காசாவுக்கு சப்போர்ட் பண்ணாததால இஸ்ரேல் என்ன பண்றாங்க, அது ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு அமெரிக்கா வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல, சோ இது வந்து நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு finish it off அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாவடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பண்ற வந்து ஒரு வீடியோ வந்து அங்க ரீச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டு இருக்கோம். பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ற ஒவ்வொரு
ஒவ்வொரு மூவ்மெண்ட்டுமே அங்க அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் தாங்க முடியாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமே அங்க வந்து நோட்டீஸ் பண்ணப்படுது. ஏன்னு பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே இதை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிய வருது. ஸோ நம்ம பேச பேசதான் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அந்த அட்டாக்ன்றதை கொஞ்சம் நிறுத்துவாங்க. நாம வந்து சோசியல் மீடியா மூலயமா வந்து ப்ரெஷர் கொடுக்குறது, அவங்க வந்து சோசியல் மீடியா ஹேண்டில் மூலயமா வந்து நம்மள நோட்டீஸ் பண்ணிட்டு ஒரு பக்கம் வந்து ப்ரெஷர் வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் வந்து அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா வந்து கம்மி பண்றாங்க. நாம பேசுறதும் ஒரு பக்கம் அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். ஸோ என்ன பண்றீங்க, லெட்ஸ் கீப் டாக்கிங். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு அப்படியே போயிடாம முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு பார்க்க ஒவ்வொரு ஆளும் வந்து இதை பத்தி பேச பேசதான் வந்து நம்ம மூலியமா, அதாவது நம்ம நேரா போய் இறங்கி சண்டை போட முடியாது, இது மூலியமா பேசதான் முடியும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.